அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தில் நாம் சில இடைச்சொற்களும் அந்த இடைச்சொற்களின் மூலமாக ஒரு விதமான பன்மையை எவ்வாறு அமைப்பது என்கிறதனையும் கவனிப்போம். முதலில் ஒரு வசனத்தில் வரக்கூடிய இடைச்சொற்களை பார்ப்போம். சே, को, तक, में, ने, का, की, के இவைகள் எல்லாம் வசனங்களில் வரக்கூடிய இடைச்சொற்கள். மேலும் எங்களுக்கு பர், யா இவைகள் அனைத்தும் இடைச்சொற்கள். இந்த இடைச்சொற்களுக்கு வார்த்தைகளுடன் இணையும் பொழுது கருத்தும் இருக்கின்றது. உதாரணத்துக்கு घर से निकला, घर से निकला, வீட்டிலிருந்து வெளியானான். वो அவன் घर से निकला, வீட்டிலிருந்து வெளியானான். எனவே இந்த சேக்கு இருந்து என்ற கருத்தை நமக்கு கொடுக்கலாம். இருந்து. மேலும் இந்த சேக்கு விட என்ற கருத்தையும் கொடுக்க முடியும். वो हमसे बड़ा है, அவன் ஹம்சே எங்களை விட படா ஹே பெரியவன். वो हमसे बड़ा है அவன் எங்களை விட பெரியவன். மேலும் वो हमसे बड़े हैं, இங்கே வோக்கு அவர்கள் என்ற கருத்து. அவர்கள் எங்களை விட பெரியவர்கள். இங்கே ஒருமையினால படாஹே, இங்கே பன்மையின் காரணமாக படேஹை என்று சொல்லுவோம். இருந்து, விட, மேலும் விட்டும் தொட்டும் என்ற பல கருத்துகள் இந்த சேக்கு இருக்கிறது. எய் என்ற கருத்து இருக்கிறது. உடன், இடம் என்ற கருத்தெல்லாம் இருக்கிறது. எனவே அவைகளை அவ்வப்பொழுது வசனங்கள் அமைக்கும் நேரம் நாங்கள் அவதானிப்போம். இப்பொழுது பாருங்கள், கோ, கோ என்றால் இக்கு. உஸ்கோ தோ, அவனுக்கு கொடு. உஸ்கோ தோ, அவனுக்கு கொடு. உஸ்கோ ஆம் தோ, அவனுக்கு மாம்பழம் கொடு. உஸ்கோ கிதாப் தோ, அவனுக்கு புத்தகத்தை கொடு. அடுத்து தக். தக் என்றால் வரை என்ற கருத்து. அதுவரைக்கும், இதுவரைக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். உதாரணமாக कंडी से कोलंबो तक गया. கண்டியில் இருந்து கொழும்பு வரை சென்றான். கண்டி சே கொழும்பு தக் கயா. எனவே இந்த தக் என்ற வார்த்தைக்கு வரை என்ற கருத்து. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் வரைக்கும் செல்வதற்கு நாம் கூறுவோம். அடுத்து பாருங்கள், மே. மேண்டா லே, அதாவது அதிலே, இதிலே என்று நாங்கள் சொல்லுவோம். உஸ் बाक्स में क्या है,
உஸ் பாக்ஸ் மே கியா ஹே, அந்த பாக்ஸில் என்ன இருக்கிறது, அந்த பெட்டியில் அல்லது அந்த பொட்டியில் என்ன இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த மே என்ற இடைச்சொல்லை நாம் பார்ப்போம். அடுத்து நே. இந்த நே ஒரு ஃபியலை, அதாவது ஒரு செயலை, ஒரு வினை சொல்லை நாம் முத்தாத்தி ஆக்குவதற்கு, அதாவது கடக்கும் வினை ஆக்குவதற்கு பாவிப்போம். அதனை பற்றி நான் பிறகு உங்களுக்கு கற்றுத்தருவேன். எனவே இந்த நே என்கிறதும் ஒரு இடைச்சொல் என்கிறதனை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து கா. இந்த காவை பற்றி ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கின்றோம். இலாஃபத் இணைப்பதற்கும் இந்த காவை நாம் பாவிப்போம். உஸ்கா கலம், அவனுடைய பேனை. உஸ்கி கிதாப், அவளுடைய புத்தகம். உஸ்கே கலம், அவனுடைய பேனைகள் என்றெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்தது பர். பர் என்றால் மீது. பர் மீது. மேஸ் பர், மே நான் கிதாப் கோ, புத்தகத்தை மேஸ் பர், மேசையின் மீது, மேஸ் பர் மேசையின் மீது வைத்தேன். மே கிதாப் கோ மேஸ் பர் ரக்கா, நான் கிதாப் கோ புத்தகத்தை மேஸ் பர் மேசையின் மீது ரக்கா வைத்தேன். யா. அடுத்தது யா. யா என்றால் அல்லது. ज़ैद को या, ज़ैद को ज़ैदै या அல்லது मुआज़ को मुआज़ै बुलाओ அலையுங்கள். ज़ैद அல்லது मुआज़ै बुलाओ அலையுங்கள். இந்த யா என்றால் அல்லது என்ற கருத்து. இவ்வாறாக இந்த இடைச்சொற்கள் ஏராளமாக இருக்கிறது. அதனை நாம் மேலும் விரிவாக படிப்போம். அதில் சில இடைச்சொற்கள் இவ்வாறான இந்த ஹுரூஃபே ஜர் என்று அரபியில் சொல்வார்கள். அப்படி அல்லாதவைகளும் இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஊப்பர். ஊப்பர் என்றால் அதுவும் மேலே என்ற கருத்து. ஊப்பர் தேக்கோ, மேலே பாருங்கள். ஊப்பர் தேக்கோ. இங்கே இந்த இடைச்சொற்களை நான் கூறிய காரணம், இந்த இடைச்சொற்கள் நடுவிலே வருவதின் மூலமாக ஒரு விதமான பன்மையை அமைக்க முடியும். அதைத்தான் இன்றைய பாடத்தில் நான் உங்களுக்கு கற்றுத்தர விளைகின்றேன். மாறாக இவ்வாறான இடைச்சொற்களும் இருக்கின்றது. அதில் ஒன்று தான் ஊப்பர். ஊப்பர் என்றால் மேலே. ஊப்பர் தேக்கோ. அடுத்து ஓர். ஓர் என்றால் இன்னும், மேலும் என்று கூறுவதற்கு நாம் பாவிப்போம். மே ஓர் மேரே பாப். மேரா பாப் என்பது தான் இங்கே வர வேண்டும். என்றாலும் தந்தை மரியாதைக்குரியவர் என்பதனால இந்த மேரே என்ற இலாஃபத்தினுடைய அடையாளத்தை நாம் பன்மையாக பாவித்திருக்கின்றோம். பன்மையுடைய அடையாளத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மே और मेरे बाप आएंगे. நான் இன்னும் என்னுடைய தந்தை வருவோம். நான் மேலும் என்னுடைய தந்தை வருவோம் என்று கூறலாம். மே और मेरे बाप उधर आएंगे. அங்கே வருவோம். உதர். உதர் என்றால் அங்கே. அதே போன்று இதர் என்றால் இங்கே. அல்ஹம்துலில்லாஹ், அந்த விடயங்களுக்கும் நாம் பிரத்யேகமான ஒரு பாடங்களை வைத்திருக்கிறோம். அவைகளை அவ்வப்பொழுது உங்களுக்கு கற்றுத்தருவோம்.
இந்த வகையில் இன்னும் சில இடைச்சொற்களை நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே நாம் ஊப்பர் என்பதும் ஓர் வசனத்திலே வரக்கூடிய இடைச்சொல் தான். மேலும் ஓர் என்பதும் இடைச்சொல். ஓர் என்றால் இன்னும் மேலும் என்று சொல்வோம். அடுத்து லேக்கின். லேக்கின் அரபியிலே இதனை லாக்கின் என்பார்கள். லேக்கின் என்றால் என்றாலும், ஆனாலும் என்று நான் சொல்வோம். என்றாலும், ஆனாலும் அல்லது ஆனால் என்று சொல்வதற்கு நாம் பயன்படுத்துவோம். முझे उधर जा सकता है लेकिन डर लग रहा है. எனக்கு அங்கே போக முடியும் என்றாலும் லேக்கின் பயமாக இருக்கிறது, டர் லக் ரஹா ஹே என்று நாங்கள் கூறுவோம். எனவே இந்த இடைச்சொற்களை பற்றி நாம் ஓரளவு அவதானித்தோம். அந்த இடைச்சொற்கள் முன்னே வருவதனால், ஒரு வார்த்தையின் முன்னே வருவதனால் அந்த ஒருமையான வார்த்தை பன்மையாக மாறிவிடும். அந்த பன்மை தான் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொள்ளாத ஒரு வகையான திர்ச்சா ஜமா என்று அதற்கு கூறுவோம். பாருங்கள், திர்ச்சா ஜமா.